Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 2 Kinematics lessonலேருந்து Previous Year NEET questions based on average velocity and average speed தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிக்கல் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு ஒரு ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸை v1 அப்படிங்கிற ஸ்பீடையும் த ரிமைனிங் ஹாஃப் ஆஃப் த ஸ்பீடை டிஸ்டன்ஸை வந்து v2 அப்படிங்கிற ஸ்பீடையும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, பட் டோட்டல் டிஸ்டன்ஸில் ஒரு பாதி v1 ரிமைனிங் ஹாஃப் டிஸ்டன்ஸை வந்து v2ங்கிற ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் டியூரிங் த கம்ப்ளீட் ஜேர்னி என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாது, பட் ஒரு ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸை வந்து v1ங்கிற ஸ்பீடையும் இன்னொரு ஹாஃப் வந்து v2ங்கிற ஸ்பீட் தெரியும். இந்த கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வச்சுட்டு விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன், ஆவரேஜ் ஸ்பீட் என்ன கண்டுபிடிக்கலாமா? இப்போது நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? நமக்கு தெரியாத டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பி எக்ஸ். ஓகே, இப்போ அடுத்தது என்ன? ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஆவரேஜ் ஸ்பீட்? ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு total distance traveled or total path length. Okay, so in that total distance traveled divided by total time taken. நமக்கு time taken என்னங்கிறது தெரியாது, சாரி, total time. ஓகே, ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பி x by 2, ஏன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸில் பாதி, அப்போ x by 2. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? தட் இஸ் ஆல்சோ x by 2. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? x by 2 ப்ளஸ் x by 2 இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஸோ அது கண்டுபிடிச்சாச்சு. இதில் வந்து ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அடுத்தது நமக்கு ஸ்பீட்ஸ் மட்டும் தான் தெரியும், டைம் டேக்கன் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் டிஸ்டன்ஸை வந்து v1 அப்படிங்கிற ஸ்பீட்லேயும் செகண்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸை வந்து v2 அப்படிங்கிற ஸ்பீட்லேயும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, அந்த பார்ட்டிக்கல். அப்போது உங்களுக்கு ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது x by 2 அப்படிங்கிற டிஸ்டன்ஸை t1 எடுத்துக்கலாம், t1ங்கிற டைமில் ட்ராவல் பண்ணுது. அண்ட் ரிமைனிங் ஹாஃப் x by 2ங்கிற டிஸ்டன்ஸை t2 அப்படிங்கிற டைமில் அந்த பார்ட்டிக்கல் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. தட் இஸ் அதை டைம் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நமக்கு t1 அண்ட் t2 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியும், டைம் தெரியாது. டீங்கிறது என்னவாக இருக்கும்? அப்போ டோட்டல் டைம் டேக்கன் வந்து t1 ப்ளஸ் t2. அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் இஸ் t1 அண்ட் வாட் இஸ் t2 கண்டுபிடிக்கணும். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ரீஅரேஞ்ச் பண்ணும்போது t1 இஸ் ஈக்குவல் டு x by 2 times v1. தட் இஸ் t1 மேலே போய்டும், v1 கீழே வந்துடும். ஸோ x by 2 times v1. அதே மாதிரி t2 is equal to x by 2 times v2. ஸோ total time taken என்ன? t1 plus t2 is equal to x by 2 times v1 plus x by 2 v2. இப்போ இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீட்? Average speed is equal to total distance எவ்வளவு? It is x by 2 plus x by 2 divided by, உங்களுக்கு t1 என்னது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்ல, அதை போடணும். ஸோ x by 2 times v1 plus x by 2 times v2. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா காமனாக எக்ஸை வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து x by 2 வெளியே காமனாக கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டால் என்ன ஆகிடும்? இந்த இடத்துல 1 வரும், இந்த இடத்துல 1 வரும். ஸோ வில் கெட் 2. ஸோ எழுதிக்கலாம். ஸோ x by 2 காமனாக எடுத்துட்டோன்னா இந்த இடத்துல மேலே நியூமரேட்டரில் 2 வரும், டினாமினேட்டரில் x by 2 காமனாக எடுத்துட்டோன்னா வி கெட் 1 by v1 ப்ளஸ் 1 by v2 வரும். கரெக்டாக? ஸோ x by 2 x by 2 கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் என்ன வருது உங்களுக்கு? 2 divided by 1 by v1 plus 1 by v2. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துட்டோன்னா கீழே வந்து v1 v2 வரும், மேலே v2 plus v1 வரும். ஸோ இதை வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா கீழே உள்ளதை டினாமினேட்டரை மேலே வந்து 2 times v1 v2 மேலே போயிடும், டிவைடட் பை v1 plus v2. ஸோ த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த
particle வந்து it is twice v1 v2 divided by v1 plus v2. இப்போ correct option என்னங்கிறத பார்க்கலாமா? So the correct option பார்த்தீங்கன்னா option வந்து C. Okay, C2 v1 v2 divided by v1 plus v2. Next question பார்க்கலாமா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் தான். பட் இந்த இடத்துல டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேயும் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ், அப்போ 200ல் பாதி எவ்வளவு, 100 மீட்டர்ஸை வந்து 400 km/h ஸ்பீடில் வந்து ஒரு கார் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகுது. அண்ட் தென் ரிமைனிங் 100 மீட்டர்ஸை நமக்கு ஸ்பீடு என்னன்னு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் வீன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் ஜேர்னியோட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 48 km/h இருந்தால் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் வி கேட்டுருக்காங்க. ஓகே, ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியும், ஃபஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸோட ஸ்பீட் v1 தெரியும், v2 தான் கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் ஸ்பீடு தெரியும். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆவரேஜ் ஸ்பீடு 48 km/h, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர்ஸ், v1ங்கிற ஸ்பீடில் தட் இஸ் 40 km/h ஸ்பீடில் வந்து 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து அந்த கார் ட்ராவல் பண்ணுது. ஓகே, ஸோ இட் ட்ராவல்ஸ் 100 மீட்டர்ஸ் வித் v1ங்கிற ஸ்பீடில், v2ங்கிற ஸ்பீடு என்னென்னு கண்டுபிடிக்கணும், அதே சேம் 100 மீட்டர்ஸ். இப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன், முன்னாடியே பார்த்தோம். ரெண்டு ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ், ஈக்குவல் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா ஃபார்முலா என்ன வருது உங்களுக்கு, ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு twice v1 v2 divided by v1 plus v2. அப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட், 48 km/h. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்பீட் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு v1ங்கிற ஸ்பீட் எவ்வளவு, 40. ஸோ 40 இன்ட்டு v2 divided by 40 plus v. ஓகே, ஸோ 48 அப்படி வச்சுக்கலாம். இந்த 40 plus v வந்து இந்த சைட் கொண்டு வந்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் 40 plus v is equal to உங்களுக்கு 80 into v2. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ v2. ஓகே, அப்போ 48 into 40 plus 48 v2 is equal to 80 v2. ஸோ இந்த v2வெல்லாம் தனியாக குரூப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 48 into 40 is equal to, ஸோ முன்னாடி இருந்தது 80 v2 மைனஸ் 48 v2. ஸோ இப்போ வந்து 80 மைனஸ் 48 எவ்வளவு, ஸோ 80 மைனஸ் 48 வரும்போது உங்களுக்கு திஸ் பிகம்ஸ் 15 or 2 32 வருது. ஸோ ஹியர் 32 v2 is equal to 48 into 40. ஓகே, ஸோ 2 டேபிள்ஸால் கேன்சல் பண்ணலாம். இங்கே வந்து 1 வரும், 6 2s are 12 வரும், திஸ் பிகம்ஸ் 20. இன்னும் கூட ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா உங்களுக்கு திஸ் இஸ் 5. ஓகே, அண்ட் திஸ் இஸ் 4. இன்னுமே ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணலாம். 4 வந்து பண்ணும்போது 1 2. ஸோ v2 is equal to 12 into 5 which is equal to 60 km/h is the answer. ஓகே, திஸ் இஸ் ஒன் மெத்தட். இன்னொன்று மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு நமக்கு, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 200 மீட்டர். ஓகே, கிலோமீட்டரில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ 200 into 10⁻³ கிலோமீட்டர். ஓகே, ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 200 into 10⁻³ divided by டைம் டேக்கன் t1 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா half of the distance. அப்போ 100 மீட்டர்ஸ், ஸ்பீட் எவ்வளவு உங்களுக்கு 40 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். 100 into 10⁻³ கிலோமீட்டரில் மாற்றிட்டு divided by 40 plus the same 100 மீட்டர்ஸ் தான். ஸோ in terms of கிலோமீட்டரில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். divided by v2, அதுதான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, the average speed எவ்வளவு, it is 48. இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we get 48 is equal to 200 into 10⁻³ divided by இந்த half of the distance 100 இருக்கு இல்லையா, அதை வெளியே எடுத்துக்கலாம். 100 into 10⁻³ காமனாக எடுத்துட்டோம்னா டிவைட், இங்கே உள்ள என்ன வரும், 1/40 வரும் ப்ளஸ் 1/v2.
ஓகே. ஸோ 10 power minus 3 10 power minus 3 கேன்சல் ஆகிடும். 200 100ஆல் கேன்சல் பண்ணால் we get 2. ஸோ நான் 48 வந்து 2ஆல் கேன்சல் பண்ணும்போது I get 24. இப்போ என்ன வரும்? 24 is equal to 1 divided by 1 by 40 plus 1 by V2 வரும். ஓகே. ஸோ நான் கீழே இருக்கிற டினாமினேட்டரை நான் மேலே கொண்டு வரேன். 24 வந்து கீழே வந்துடும். ஸோ we get 1 by 40 plus 1 by V2 is equal to 1 by 24. ஸோ எனக்கு I need what is V2. ஓகே. ஃபஸ்ட்டு 1 by V2 கண்டுபிடிக்கலாம். 1 by 24 எப்படி கொண்டு வந்துக்கலாம் வச்சுட்டு 1 by 40 அதர் சைட் கொண்டு வரும்போது it becomes minus. ஸோ minus 1 by 40. இப்போ நான் LCM எடுக்கும் பொழுது நான் வந்து as such அப்படியே வச்சுக்கிறேன். 24 into 40 எடுத்துட்டேன்னா மேலே வந்து 40 minus 24 வரும். ஓகே. ஸோ 40 minus 24 எவ்வளவு? It is 16 divided by 24 into 40. ஸோ 4 tablesஆல் கேன்சல் பண்ணுறேன். This we get 10. Here 4. 4 4 ஆனா 6 4s are 24. ஸோ 1 by 60 வருது. ஸோ which is 1 by V2 வந்து 1 by 60 அப்படின்னா what is V2? V2 is equal to 60 km/h. So in both the ways we can find. ஒன்று நம்ம ஃபார்முலா முன்னாடியே தெரிஞ்சதை வச்சு யூஸ் பண்ணலாம், அல்லது நார்மல் ஆவரேஜ் ஸ்பீடு கூடிய ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியும் பண்ணலாம். இப்போ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி 60 km/h இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஒரு சர்க்குலர் ட்ராக்கில் ரன் ஆகிட்டுருக்கு. அந்த சர்க்குலர் ட்ராக்கோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 100 meters கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சர்க்குலர் லேப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 62.8 seconds எடுத்துக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் த ஈச் சர்க்குலர் லேப், ஒவ்வொரு சர்க்குலர் லேப் கம்ப்ளீட் பண்ணும் பொழுதும் ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் வந்து என்னவாக இருக்கும்? நாட் டோட்டல் லேப் கூடியது, நமக்கு எத்தனை லேப்ஸ் போகுதுங்கிறது தெரியாது. ஒரு கம்ப்ளீட் சர்க்குலர் லேப்போட ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் விச் இஸ் த கரெக்ட் ஒன் பார்க்கலாமா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இதுதான் ஒரு சர்க்குலர் ட்ராக்கு. சர்க்குலர் ட்ராக்கோட ரேடியஸ் வந்து 100 meters. ஒரு கார் வந்து இந்த சர்க்குலர் ட்ராக்கில் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே. ஒரு லேப் அப்படிங்கும்போது இங்கே ஆரம்பித்து இங்கே முடியறது தான் ஒரு லேப். ஓகே. ஒரு சர்க்குலர் லேப், அதே மாதிரி ஒவ்வொரு சர்க்குலர் லேப் எத்தனை லேப்ஸ் போகுதோ அவ்வளோ லேப்ஸ்க்குரிய ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறது எழுதிக்கலாம். ரேடியஸ் ஆஃப் த ட்ராக், ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் ட்ராக் வந்து it is radius of the circular track is equal to 100 meter. அப்போ total distance traveled என்னவாக இருக்கும்? It is nothing but the perimeter of the circle இருக்கும். So the total distance traveled is equal to 2 pi r. கரெக்டா? perimeter of the circle. ஓகே. அதுதான் வந்து it is going to be the total distance travel in meters-ல நம்ம represent பண்ணலாம். இப்போது ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் தேவை. அப்போ வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் ஒவ்வொரு சர்க்குலர் ட்ராக்கும் ஆரம்பித்த இடத்துலையே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே எண்டிங் பாயிண்ட்டும் இருக்கிறதுனால ஸோ ஃபார் திஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கோயிங் டு பி 0. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? தே ஹவ் ஆஸ்க் டு ஃபைண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகே. டோட்டல் டைம் டேக்கன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக இருக்கிறதுனால ஆவரேஜ் வெலாசிட்டியும் is equal to 0 for every circular lap. Okay. So for every circular lap average velocity is equal to 0. அடுத்தது average speed கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Average speed is equal to total distance traveled divided by total time taken. Okay.
total time taken. Here the total time interval சொல்லணும். Okay, here this is total time interval. இப்போ total distance எவ்வளவு? This is 2 pi r divided by total time taken. Total time taken என்ன? For every circular lap தான் உங்களுக்கு average speed கேட்டிருக்காங்க. Time வந்து 62.8 seconds கொடுத்துருக்காங்க. So what is r here? 2 into pi ஓட வேல்யூ வந்து 3.14. ரேடியஸ் எவ்வளவு 100 meters கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 62.8. ஓகேவா? ஸோ கேன்சல் அவுட் பண்ணலாம். ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணும்போது we get 31.4 வருது. ஸோ 3.14 into 100 பண்ணும்போது மேலே வந்து 314 வரும். டிவைடட் பை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சேம் வேல்யூஸ் இருக்குது. டெசிமல் மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ 314 ஒரு டெசிமல் வந்து நம்ம பவர்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இன்ட்டு 10 power minus 1. அதாவது 31.4 வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதும்போது 314 இன்ட்டு 10 power ஒரு டெசிமல் நம்ம வந்து இந்த சைட் தள்ளி வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால இட் பிகம்ஸ் 10 power minus 1. ஸோ 314 கேன்சல் ஆகிடும். கீழே இருக்கிற 10 power minus 1 மேலே வரும்பொழுது இட் பிகம்ஸ் 10. ஓகே, ஸோ 10 meter by second is the average speed for every circular lap. ஓகேவா? ஸோ ஆன்சர் மார்க் பண்ணலாமா? So the answer for this question வந்து it is C 0,10 meter by second is the average velocity and average speed for every circular lap. ஓகேவா? இப்போ அடுத்த question பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பஸ் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. டோட்டல் டிஸ்டன்ஸில் வந்து 1/3 டிஸ்டன்ஸை 10 km/h ஸ்பீட்லேயும் நெக்ஸ்ட்டு 1/3 டிஸ்டன்ஸை வந்து 20 km/h ஸ்பீட்லேயும் லாஸ்ட் 1/3 டிஸ்டன்ஸ் வந்து 60 km/h ஸ்பீட்லேயும் ட்ராவல் பண்ணுது. ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த பஸ் என்ன? முன்னாடி நம்ம பார்த்தது டோட்டல் டிஸ்டன்ஸில் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி 1/3 அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன? V1, V2 அண்ட் V3. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீடு? ஓகே, ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு total distance traveled. ஓகே, நான் திரும்ப ரிப்பீட் பண்ண எழுதலை. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? மொத்தம் 1/3 டிஸ்டன்ஸ் வந்து 3 times ரிப்பீட் பண்ணியிருக்கு. ஸோ x/3 ப்ளஸ் x/3 ப்ளஸ் x/3, அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் x இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ், அதில் 1/3 டிஸ்டன்ஸ். ஓகே, டிவைடட் பை டைம் என்ன? t1 ப்ளஸ் t2 ப்ளஸ் t3. we don't know வாட் இஸ் த டைம், ஆனால் ஸ்பீடு தெரியும். அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து x/3 காமனாக எடுத்துட்டோம்னா we get x/3 டைம்ஸ் 3 வரும். ஓகே, டிவைடட் பை t1ங்கிறது என்ன தெரியும் உங்களுக்கு? வெலாசிட்டி ஆர் ஸ்பீட் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். அப்போ t1 என்னது? இட் இஸ் x/3ங்கிற டிஸ்டன்ஸ் டிவைடட் பை v1 ப்ளஸ் x/3ங்கிற டிஸ்டன்ஸ் v2 டிவைடட் பை v2 ப்ளஸ் x/3ங்கிற டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை ஸ்பீட் வந்து v3. ஓகே, ஸோ இதுலேயுமே x/3 நம்ம காமனாக எடுத்துக்கலாம். அப்போ வந்து x/3 டைம்ஸ் 3 டிவைடட் பை x/3 வந்து காமனாக இருக்குது, டிவைடட் பை 1/v1 ப்ளஸ் 1/v2 ப்ளஸ் 1/v3. v1 என்னது? நம்ம ஆல்ரெடி 10, 20, 60 கொடுத்துருக்காங்க. ஸோ 1/10 ப்ளஸ் 1/20 ப்ளஸ் 1/60. ஓகே, இந்த x/3 கேன்சல் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகிடும்? மேலே 3 டிவைடட் பை 1/10 ப்ளஸ் 1/20 ப்ளஸ் 1/60. ஓகே, ஸோ எல்சிஎம் எடுக்கலாம். இதுக்குரிய எல்சிஎம் வந்து 60 எடுத்துட்டோன்னா, இங்கே எல்சிஎம் 60னா 10 டைம்ஸில் எவ்வளோன்னா 6. ஓகே, ஸோ 20 டைம்ஸ் 60னா 3 வரும் மேலே, இங்கே வந்து மேலே ப்ளஸ் 1 வரும். ஸோ வி கெட் 3 divided by 6 plus 3 plus 1 வந்து 10. So 10/60 வருது. So here 3 into 60 மேலே போயிடும். Okay, divided by 10. So இங்கே 6 times வருது. So 6 3s are 18 km/h is the average speed. மார்க் பண்ணலாமா? So the answer for this question வந்து it is C 18 km/h. Hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.